ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்டின்றது ஃபைனலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல லாஸ்ட் டாபிக்குக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? அதுல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏபிசின்னு ஒரு மாடியூல் இருக்கே, அதை ஏன் பயன்படுத்துறோம்? இதுக்கான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்ன? அப்டின்றது தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். சரி, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? தியரிட்டிக்கலா ஒரு சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் அனாலஜி வச்சு நீங்க புரிஞ்சுக்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ கன்சிடர் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த மொபைல் ஃபோனு ஒரு தாத்தா யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாத்தா யூஸ் பண்றாரு. இப்போ அந்த தாத்தாக்கு அந்த மொபைல் ஃபோன எடுத்து நம்பர டைப் பண்ணி பச்சை பட்டன் அழுத்துனா எனக்கு கால் போகும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். எதுக்கு? அந்த கால் பண்றக்கு. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பேட்டரி இருக்கு, அது எப்படி இந்த மொபைல்ல இருந்து டவருக்கு போய் அந்த டவர் இன்னொரு டவர் கூட கனெக்ட் ஆகி அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இதே தான் அப்ஸ்ட்ராக்ஷனும். அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, சுருக்கம்னு சொல்லலாம். நீங்க காலேஜ்ல கூட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்ன? அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சம்மரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ, இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம இங்க ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. நானு ஒரு விஷயத்த பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இட் கேன் பி ஆஃப் எனி ஆப். ஓகே. ஸோ, ஒரு காரு ஒரு கார பில்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இந்த காரு முன்னாடி போகணும்னு சொல்றேன், பின்னாடியும் போகணும்னு சொல்றேன். இந்த கார் என்ன பண்ணணும்? முன்னாடியும் போகணும், பின்னாடியும் போகணும்னு சொல்லிட்டேன். இதுதான் என்னோட ஐடியா. இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக்க நான் டெவலப் பண்ண போறது கிடையாது. நான் ஒரு ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிற மாரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிசினஸ் ஓனர். நான் ஒரு கார மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த கார் எப்படி போகணும்? முன்னாடியும் போகணும், பின்னாடியும் போகணும்னு நான் சொல்ட்டேன். இப்போ இந்த கார வச்சிருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் இருக்கு. இல்லையா? இட் கேன் பி ஆஃப் டாடா, இட் கேன் பி ஆஃப் Hyundai. ஸோ இந்த மாரி பல கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? அ அது எல்லாமே ஃபார்வர்டும் போகணும், பேக்வர்டும் போகணும்ன்றது தான் ரூலு. அத நான் சொல்லிட்டேன். கரெக்ட்டா? இப்போ இத எப்படி நாம பயன்படுத்த போறோம்? பைத்தான்ல அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இதுதான் என்னோட சம்மரி. நான் சொல்ட்டேன். என் சம்மரி என்ன? கார் முன்னாடி போகணும், பின்னாடி போகணும்னு சொல்ட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கு நான் பண்ண போறது கிடையாது. அது பின்னாடி இருக்கக்கூடிய டெவலப்பர் பண்ணிப்பாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல நானே அது ஃபியூச்சர்ல பண்ண போறேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா? சரி, இத எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம டைரக்ட்டா பயன்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இம்போர்ட் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? We are going to import the module from ABC import ABC, abstract மெத்தட் அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயம்லாம் கண்டிப்பா என்னோட கார்ஸ்ல இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபங்ஷனாலிட்டீஸ். மெத்தட்ன்றது ஃபங்ஷனாலிட்டீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஃபார்வர்ட் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும். பேக்வர்ட் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும். அத நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா வச்சா தான் கட்டாயமா அதெல்லாம் பண்ண முடியும்ன்றது அர்த்தம். அதே மாரி ஏபிசி அப்படின்றது எதுக்காகன்னா, அத நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா பில்ட் பண்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு கிளாஸ உருவாக்குறேன். கிளாஸு கார். இந்த கார் எத இன்ஹெரிட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஏபிசிய இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகே. இதுல நான் ஒரு 2 மெத்தட்ஸ உருவாக்குறேன். அந்த மெத்தட்ஸ் கண்டிப்பா எல்லா கார்லயும் இருக்கணும். டாடா கார்ஸ்லயும் இருக்கணும். ஹோண்டா கார்ஸ்லயும் இருக்குன்னு நான் சொல்றேன். அத நான் என்னன்னு சொல்றேன்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு சொல்றேன். என்னென்ன முக்கியமா இருக்கணும்? டிஎஃப் ஆஃப் ஃபார்வர்ட். ஓகே. செல்ஃப். இந்த இடத்துல நான் எதுவுமே லாஜிக்ஸா எழுத போறது கிடையாது. அது எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா, அது ஒரு சம்மரி தான். இது இருக்க போகுது. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேக்வர்ட் அப்படின்றது. பேக்வர்ட்லயும் போகணும். ரிவர்ஸ் கியர் போகணும். இதையும் நம்ம என்ன பண்ணோம்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிஎஃப் ஆஃப் பேக்வர்ட் ஆஃப் செல்ஃப். ரைட்டா? இதுலயும் நான் என்ன பண்ணிட்டேன்? பாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சம்மரி. என்னோட காரு அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கணும். அதுல ஃபார்வர்டுன்னு ஒரு மெத்தட், பேக்வர்டுன்னு ஒரு மெத்தட் என்னோட சம்மரியா சொல்லிட்டேன். ஓகே. இதுக்கான லாஜிக்க நான் இன்ஹெரிட் பண்ணி எழுதிக்க முடியும். உதாரணத்துக்கு கிளாஸு டாடா கார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டாடா கார் எதை இன்ஹெரிட் பண்ண போகுது? கார் இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ இன்ஹெரிட் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல வேற ஏதோ மெத்தட் வச்சிருக்கேன்னு வைங்க. டிஎஃப் ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. செல்ஃப் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் கார் ஸ்டார்டட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா? காருன்ற பேரண்ட் கிளாஸ், டாட்டான்ற கிளாஸுக்கு எனக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to create a object for this. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் 1 equal to டாட்டா அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு எரர் வரும். ஏன் எரர் வந்திருக்கு? can't instantiate abstract class data with abstract methods backward and forward. backward forward கட்டாயமா இருக்கணும். அது வந்து நீங்க கண்டிப்பா உருவாக்கி தான் ஆகணும். அதோட சம்மரியில இருக்கு, பட் உள்ள அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல இல்ல. அப்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அப்ப கட்டாயமா இந்த டாட்டான்ற கிளாஸுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம இருக்கும், கண்டிப்பா நீங்க வந்து இதை எழுதி அதுக்கான லாஜிக்ஸை எழுதணும். df of forward. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், print car is moving forward அப்படின்னு நான் தரேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இதையும் கொடுத்துட்டேன். ஸ்டில் எனக்கு ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? பேக்வேர்டு நம்ம எழுதணும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்னது? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போ df of backward கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல சம்மரி இருக்கு. இந்த சம்மரியில் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அது எல்லாமே இங்க இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ இந்த இடத்துல இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இல்லைன்னு வைங்களேன். இப்போ இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இல்லைன்னா ஒன்னு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லை. அப்போ எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, பேக்வேர்டு நான் இங்க ஏபி இந்த கார் கிளாஸுக்குள்ள பேக்வேர்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு, பட் இங்க அது இல்லை. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆகுது? ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் இந்த அப்ஸ்ட்ராக்டோட மெயின் ஐடியாவே, ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துருவோமா? ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ சம் ஐடியா. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் ஹியர். ஸோ இங்கே பாருங்க, ஐ ஹாவ் அ கிளாஸ். ஓகே, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இங்கே இருக்கு. இந்த கிளாஸ் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பேன்றது கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம சம்மரிலேயே நான் இதுக்கப்புறம் சைல்டு கிளாஸஸை உருவாக்க போகிறேன், அதில் பேன்றது கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, பட் ரிசிப்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங். பேமெண்ட் அப்படின்னா எனக்கு பே இருக்கணும். இப்போ யூபிஐயில் பே பண்ணுறோம், கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோம், டெபிட் கார்டில் பே பண்ணுறோம், பட் ரிசிப்ட்ன்றது நமக்கு மேண்டட்ரி கிடையாது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்ற கிளாஸ் ஏபிசியை இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சு. ஓகே, அதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன? பேன்றது கண்டிப்பாக இருக்கணும். ரிசிப்ட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிடையாது, நார்மல் மெத்தட் தான். அது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவைப்படக்கூடிய சைல்டு கிளாஸஸை உருவாக்குறேன். இங்கே பாருங்க, ஸோ இந்த சைல்டு கிளாஸ் பாருங்க, பேன்றது எனக்கு இல்லைன்னா அவுட்புட் வராது, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இட் வில் ஒர்க். இப்போ இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோமா? ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை நான் இங்கே போடுறேன். ஸோ கிரெடிட் கார்டில் 1500 யூபிஐயில் 500 நெட் பேங்கிங்கில் 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1500 கிரெடிட் கார்டில் பே பண்ணாச்சு. பேமெண்ட் ஆஃப் 1500. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் சே ஐ டோன்ட் ஹாவ் திஸ் பே, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது. ஸோ அதான் ஐடியா. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்னவோ அதை கண்டிப்பாக உள்ளே கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ஃபைனலி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னுமே பல வீடியோக்கள் வரப்போகுது. டேட்டா சயின்ஸை பற்றின முழுமையான விளக்கம், நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப்லாம் கூட நாங்கள் வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், மேத்தமேட்டிக்ஸ் கூட நாங்கள் வந்து எடுக்கலான் இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ, பாய்.